ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உந்தன் முன்னே நங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் உன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ, சீர்படுத்து வா, ஸ்திரப்படுத்து வா, பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. ஓஹோ, சீர்படுத்து வா, ஸ்திரப்படுத்து வா, பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் கையில் சேரும். புது நன்மைகள் உன் கையில் சேரும். ஓஹோ, சீர்படுத்து வா, ஸ்திரப்படுத்து வா, பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. ஓஹோ, சீர்படுத்து வா, ஸ்திரப்படுத்து வா, பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து வா. ஆமேன். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நாம் ஆயத்தமாக வேண்டிய விஷயங்களில் நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். சில பேர் நினைப்பாங்க, ஏன் கடவுளுக்கு தெரியாதா, தேவனுக்கு தெரியாதா, அவர் தானே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம ஆயத்தமாக்க வேண்டியது நம்முடைய கடமையும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஆயத்தமாகப்படும் போதுதான் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெயம் நம்மால பெற முடியாது, ஜெயம் உங்களால பெற முடியாது. என்னால் தான் இந்த வீடு கட்டினது, என் திறமையினால, என் சம்பாதித்தியத்தினால, நான் தான் இந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது என்னுடைய சாமர்த்தியம். அப்படி ஒருத்தர் சொன்னார் தெரியுங்களா, நேபுகாத் நேச்சர், நான் கட்டின பாபிலோன் அல்லவா, சொன்னதுதான். அல்லேலூயா. இன்னொருவர் சொன்னார் தெரியுங்களா, பரலோகத்தில். அல்லேலூயா. லூசிபர் சொன்னான், அந்த சேரில் போய் நான் என்ன செய்வேன், அமர்ந்த சேரில் நான் உட்காருவேன், விழுந்தான். அதெல்லாம் விழுந்து போகிறதற்கு ஏதுவாக அமைந்து போய்விடும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ண வேண்டியது, தாழ்த்த வேண்டியது, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஆண்டவர் உயர்த்துவது அது அவருடைய சித்தம், அவருடைய செயல். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு குதிரையை பார்க்கும்போது அந்த காலகட்டங்களிலெல்லாம், நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம், இந்த பெண் அழைக்க வரும்போது குதிரை ஏறி மாப்பிள்ளை என்ன செய்வார்னா குதிரையில் வருவார்.
அது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் வருவாங்க. சில பேர் அந்த பெண்ணு வீட்டு பக்கத்து ஏரியாவில் வச்சு என்ன செய்வாங்கன்னா பெண்ணை அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எல்லாம் வந்து அந்த நாட்களில் செஞ்சார்கள். இன்றைக்கு குதிரை இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இன்றைக்கு குதிரைக்கு பதிலாக காரை வச்சிருக்கிறாங்க. காரில் போய் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அந்த குதிரையை ஆயத்தம் பழக்கினால்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், அந்த இதுக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த குதிரையை பாருங்கன்னா கடிவாளத்தில் கட்டுவார்கள். அந்த வாயை என்ன செய்வாங்கன்னா கடிவாளம் போட்டு கட்டுவார்கள். அதை அப்படின்னுச்சுன்னா போதும், அவ்வளவுதான், மிரண்டு போய்விடும். அப்புறம் மாப்பிள்ளை ஆயிடுவார். இரண்டாவது, அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மறைவிடம் வைக்கிறது போல் சுத்தமாக மறைச்சிட மாட்டாங்க. அதாவது லெஃப்ட் ரைட் உண்டான ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டில் போகணும் அப்படிங்கிறதுல அதில் உறுதியாக இருந்து அதற்கு அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட், ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டும் இவங்க அடிக்கிற மேலதாளத்திற்கு, இவங்க பண்ணுற கூத்துக்கும், இவங்க பண்ணுற கும்மாளத்துக்கும், இவங்க போடுற நடனத்துக்கும் அது வெறித்து விடாதபடிக்கு அந்த கண்ணுக்கு ஒரு கண்ட்ரோல் வைப்பார்கள். கண்ட்ரோல் பண்ணி அந்த மறைவிடம் போல வைப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து அந்த கழுத்து முழுவதும் அந்த இயக்குகிற, புரியுதுங்களா, அந்த இயக்குகிற மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைந்து விடும். அவங்க அந்த குதிரை மேலே ஏறி அந்த குதிரை எந்த சைடு போகணும் அப்படிங்கிறத அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கழுத்து அந்த எல்லாம் ஒட்டுமொத்த கயிறையும் அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி போல இவர் அந்த குதிரை இயக்குகிறவர் அதை வந்து என்ன செய்வார்னா அதை கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ ஆயத்தமாக்கப்பட்ட பிறகுதான் கொண்டு வந்து சிறந்த ஒரு குதிரையாக நிறுத்துவார்கள். அதே போல யுத்தத்துக்கு போகிற குதிரையும் கூட இப்படிப்பட்ட பயிற்சிகளை கொண்டு சென்றுதான் அடுத்து பயிற்சிக்கு அவங்க அழைச்சிக்கிட்டு போவாங்க. அடுத்து ரைஸ், அந்த குதிரை ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓடு, அதுக்கு ஏற்ற, அந்த குதிரைக்கு ஏற்ற பழக்க வழக்கங்களை கொடுத்து நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையாக அந்த பயிற்சியாளர்கள் குதிரையை என்ன செய்வாங்க, ஆயத்தம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சு தான் பின் நாட்களில் அந்த பயிற்சி, அதாவது எடுத்ததை அது வெளியில் கொண்டு வந்து சிறந்த ஒரு குதிரையாக நிறுத்துவார்கள். அல்லேலூயா. குதிரைக்கு இவ்வளவு வழிபாடுகளும் இவ்வளவு கட்டளைகளும் நெறிமுறைகளும் இருக்குமானால் மனிதனாகிய நமக்கு எவ்வளவு கட்டளைகள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஆசீர்வாதம், அது சமாதானம். அந்த குடும்பத்தின் வாயிலாக தான் அநேக காரியங்களை தேவன் செய்கிறார். தனி மனிதனை கொண்டும் தேவன் செய்வார். ஆனால் குடும்பம்ங்கிறது என்னன்னா கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து அந்த குடும்பம் கட்டுக்காப்பா வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழும்போது தான் அது அந்த குடும்பத்தை மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த குடும்பம் என்ன செய்யணும்னா தன்னுடைய மகளையும் நன்கு அவர்கள் வளர்க்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்க வேண்டும். சிலர் ஆலயத்திற்கு போவார்கள், பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. சிறு பிள்ளையா இருக்கு, அதனால மனைவியே விட்டுட்டு போயிடுவாங்க. சில பேருக்கு வாகனம் இருக்காது, அதனால நீ விட்டுட்டு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைய வளர்ந்துருவாங்கல்ல, இவங்களுக்கு பைக்கு பிரச்சனை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இந்த பைக்கில் ஏறி போக முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி விட்டுட்டு போகிறதுனால என்ன ஆகுது, நாளடைவில் என்ன ஆகுதுன்னா இவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களாக, எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த தெரியாதவர்களாக போய்விடுகிறார்கள்.
இன்னைக்கு ஆலயத்திலெல்லாம் எப்படி ஒரு குடும்பம் இருக்க வேண்டும், ஆலயத்தின் ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் போதகர்கள். அல்லேலூயா. அந்த போதகர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியும் போது அங்கே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள், பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வேதாகமத்தில் எழுதியிருக்கு. இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால உங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். அதே போல பெற்றோருக்கு சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகளை கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடும் வளர்க்க வேண்டிய வளர்ப்புல பிள்ளைகளை அடித்து வளர்க்க வேண்டும், அதாவது சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போதகர்கள் இதெல்லாம் எங்க சொல்லி கொடுக்கிறார்கள்? ஆலயத்துல சொல்லி கொடுக்கிறார்கள். ஒருவன் சொன்னால் தானே கேள்விப்பட முடியும். இவங்க போய் அழைச்சிட்டு போனால் தானே அதையும் கேட்க முடியும். இவங்க தானே நாளடைவில் விட்டுட்டு போகிறாங்க. இப்படி விட்டுட்டு போகிறதுனால எப்படி இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவது, ஆராதனை செய்வது? இப்போ வீட்டுக்கு பாஸ்டர் போகிறாங்கன்னா சில பிள்ளைகளை வந்தீங்கன்னா வரவே வரமாட்டாங்க. அவங்கவுங்க ரூமில் இருப்பாங்க. இந்த தாயின் தகப்பனும் அப்படியே கை மேலே கையை அப்படியே கசக்கிக்கிட்டு பசஞ்சுக்கிட்டு, ஐயோ பிள்ளை வரமாட்டானே, கூப்பிட்டா திட்டுவானே இப்படின்னு சொல்லி இப்படி தான் இன்னைக்கு அவல நிலையில இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு போதகர்கள் வரணும்னா கூப்பிடும்போது பிள்ளைகள் வரணும், அல்லது அவர்கள் அறிந்து அவர்கள் என்ன செய்யணும்? உட்காரும்போது அவர் வேதத்தையோ அல்லது அந்த ஆசீர்வாதத்தையோ அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வளர்ப்பில் நம்ம வளர்க்கும் போது என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குதிரை ஜெயத்தை கொண்டு வருது பார்த்தீங்களா? அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இந்த நாயை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஏதாவது ஒரு திருட்டு, ஒரு களவு, அல்லது கொலை, கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு அந்த நாய்க்கு ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. பயிற்சி கொடுக்கறவெல்லாம் மனிதர்கள் தான். இந்த மனிதர் இப்படியெல்லாம் அவர்களுக்கு சொல்லி, அந்த நாய்க்கு சொல்லி அதை வளர்ப்பார்கள். அதை வளர்த்த பிறகு என்ன ஆகும்னா, அந்த நாயை பற்றின நம்ம நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த போலீஸ்காரவங்க பிடிச்சிட்டு போவாங்க. அந்த ஸ்பீடுக்கு, அந்த நாய் போகிற ஸ்பீடுக்கு அந்த என்ன செய்யும்? மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போகும், அது ஓடும். அப்போ அந்த நாய் என்ன செய்யும்னா, அந்த பல கண்டுபிடிப்புகளை இன்னைக்கு சில நாய்கள்லாம் சிறந்த நாய்கள், அதுவும் ராஜபாளையம் நாய் சிறந்த நாய் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் என்ன செய்வாங்கன்னா பயிற்சிகளை கொடுப்பார்கள். இன்னொரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாடு, இன்னைக்கெல்லாம் ட்ரக் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது விவசாயத்திற்கு. ஆனால் அந்த நாட்களில் ஒரு மாட்டு வண்டி, அந்த வண்டி மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு பொருளை கொண்டு வந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு தானியங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன் சிலர் ஊர்களுக்கு போகும்போது, அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரவங்களை பார்க்கும்போது, திருமணத்திற்கு போகும்போது, இப்படி சில விழாக்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த வண்டி மாடை பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ பயன்படுத்தும் போது அந்த வண்டியும் மாடும் என்ன செய்யும்? பயிற்சிக்கும். இன்னொரு மாடு இருக்குது, அதாவது ஜல்லிக்கட்டு மாட்டை அவர்கள் பார்த்திங்கன்னா நன்கு பராமரிப்பார்கள். குளிக்க வச்சு அதை என்னென்னமெல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க? அது சிறந்த ஒரு ஜல்லிக்கட்டு மாடாக, சிறந்த பரிசு வாங்கக்கூடிய மாடாக, என் மாடு தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அது சிறந்த ஜல்லிக்கட்டு மாடாக வளர்ப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மனிதர்களாக நாம் ஆயத்தப்பட வேண்டிய விஷயங்களில் நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐயா, நம்ம திருவிருந்துக்கு ஆயத்த நாளுன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. நம்ம பாவம் அந்த மாதம் முழுவதும், அந்த 29 நாள் அல்லது 28 நாள் நம்ம செய்த பாவம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சனிக்கிழமை ஆயத்த நாளில் நம்ம என்ன செய்கிறோம்? போய் ஆண்டவரே, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, அநியாயத்தை பண்ணி தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம ஆயத்தமாக வேண்டியது, அதாவது விசுவாசிகளும் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை கேட்க, தேவனை ஆராதிக்க அல்லது திருவிருந்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது,
போதகரும் ஆயத்தமாகி என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை எடுத்துக்கொண்டு பாடல், ஒர்ஷிப், மற்ற காரியங்களை என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சபையை நடத்த வேண்டியது அவசியமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கு. அப்போ ஆயத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுவது போல நாமும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆயத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. இதுல தவறி போய் விடக்கூடாது. வீட்டுல பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற தாய்மார்கள் என்ன செய்வேன்னா, தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். எதில் ஆயத்தப்படுத்த வேண்டும்? அவங்க எந்திரிக்கிறதுலேருந்து படுக்கிற வரையும் நற்குணங்களை அவங்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது உங்களிடத்திலிருந்து. நீங்கள் போய் அந்த தட்டை எடுத்துட்டு வா, தட்டை கழுவு, அதை செய், இதை செய்யின்னு ஆர்டர் அல்ல, சொல்லுகிறதல்ல, வேலையை வாங்குகிறதல்ல. முதலாவது உங்கள் பிள்ளை கை குழந்தையாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களை, மாதிரிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்திருப்பது, வேதத்தை வாசிப்பது, கோபப்படாமல் இருப்பது, சமாதானமாக வாழ்வது, கொஞ்சம் இருந்தாலும் அது பொறுமையாக இருப்பது, ஒரு காரியத்தை எப்படி கையாளுவது, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா நாளானது வரும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்னா அவர்கள் கற்றுக்கொள்ளப்படுகிறதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் போய் அதை செய் சொல்ல வேண்டியதே இல்லை. சரி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம முதலாவது வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம். அடுத்து இந்த ரெண்டாவது அவர்களுக்கு கற்றுக்கொள்ளப்படணும். பிள்ளைகளை நல்லா துணியெல்லாம் எப்படி துவைப்பது. இன்னைக்கு வாஷிங் மிஷினில் வந்துருச்சு. வாஷிங் மிஷினில் எத்தனை அளவு துணி போடுறது, என்னென்ன துணி போடுறது. நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி துவை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிள்ளைங்க மிதியடியும் கொண்டு போய் போடுற பிள்ளைங்களும் இருக்குது. புரியுதுங்களா? தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி துணியை காயப்படுவது, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு டீ போட்டு கொடுப்பது. இன்னைக்கு பெரிய குடும்பத்திலேயே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது இந்த டீயில தான் ஆரம்பிக்குது. ஒரு கணவன் டீ போட்டுக்கணும். என் குடும்பத்துல எல்லாம் எங்கள் அம்மா எல்லாம் எப்படி தெரியுமா நான் வளர்க்கப்பட்டேன். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் கஷ்டப்படுறானே, ஏன் உனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, ஏன் உங்கள் அம்மா போட்டு கொடுக்க மாட்டாங்களா, உங்கள் அம்மா போட மாட்டாங்களா? இது தாங்க பிரச்சனை. இங்கே தாங்க ஆரம்பிக்குது முதலாவது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பொறுமையாக பிள்ளைகளுக்கு அம்மா டீ போட்டுவோம், எப்படி டீ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். படிக்கிற விஷயத்தில் சொல்லி கொடுக்கணும், வேலை செய்கிற விஷயத்தில் சொல்லி கொடுக்கணும். இப்போ ரெண்டாவது இன்னைக்கு குடும்பங்களில் இன்றைக்கி என்ன சொல்கிறது, வாழ்வாதாரம் கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கிறதுனால பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு சில பேர் வளர்க்க முடியலை. அதனால் அவர்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ ஹாஸ்டலில் விடும்போது நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ, மாதத்தில் ஒரு நாளோ, 3 மாதத்துக்கு ஒரு நாளோ தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த பிள்ளையை நீங்கள் ஆரம்ப நாட்களிலே உன் பிள்ளையாண்டவனை வளர்க்க வேண்டிய, நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் சிறு பிள்ளை இருக்கும்போதே கற்றுக் கொடுக்கும்போது, கற்று கொள்ளும்போது அவர்கள் பிற இடத்துக்கு போகிறார்கள் அல்லவா? அப்போ எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வருத்தப்பட அல்லது பயந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, யாரிடத்தில் எப்படி பழகணும், எப்படி அவர்களுடைய அணுகுமுறை என்பதெல்லாம் நீங்கள் சொல்லி ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தீர்களானால் பயமில்லாமல் அவர்கள் வழியில் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி அடுத்தபடியாக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா, அம்மா, அண்ணன் அல்லது தம்பியோ அல்லது அக்காவோ தங்கச்சியோ, இந்த 4 பேர் அமைப்புக்குள்ளே தான், 3 பேர் அமைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி தாத்தா பாட்டிக்கெல்லாம் வழியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறாங்க. முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. சில குடும்பத்தில் ஒன்றும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க குடும்ப சுச்சுவேஷன், அடுத்து பொருளாதார, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால தாத்தா பாட்டியெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரேர் தான் சில குடும்பத்தில். அப்போ இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு குடும்பத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறாங்க.
இது எல்லா குடும்பத்திலையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்க, இருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்கள் குடும்பத்தில் வேணா இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பிற குடும்பத்துக்கு போகிறீங்கல்ல அங்கே இருப்பாங்க. அங்கே பெரிய குடும்பமாக இருக்கும். நீங்கள் இங்கே சின்ன 4 பேர் 3 பேர் கொண்டவர்களாக இருப்பீங்க, அங்கே 10 பேர் கொண்டவர்களாக இருப்பாங்க, 6 பேர் கொண்டவர்களா, 12 பேர் கொண்டவர்களா, 18 பேர் கொண்டவர்களா. சில குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இப்படி அந்யோன்யமாக இருக்கிற குடும்பங்களும் இருக்குது. அல்லேலூயா. நான் வாச்சிட்டேனே இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி, அதாவது ஃபஸ்ட்டு கணவன் தான் அதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா இப்படி வாழ்ந்தாங்கன்னு இருந்துச்சுன்னா, சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, கரெக்டாக வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் இன்றைக்கு உள்ள சாப்பாடு, அந்த ஃபுட்டுங்கிற ஒரு அதாவது ஹெல்த்தி ஃபுட்டு இல்லைங்கிறதுனால எல்லாமே மாறி போச்சு. ஒரு பலனற்ற சந்ததிகளாக தான் இருக்குது இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி தானியங்களை அவங்க சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க. அது அவங்களுடைய ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இன்றைக்கி உள்ள ஃபுட்டு ஹெல்த்தி இல்லை. மனசளவுலையும் அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பொருளாதார ரீதியிலையும். அடுத்து ஃபுட்டு இதுலேயும் நிறைய வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க சாப்பிட்றது வெறும் சக்கை தான், ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு பெண் பிள்ளைக்கு கணவன் தான். அந்த கணவனை ஃபோக்கஸ் பண்ணணும். கணவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் என்ன செய்யணும், அன்போட கரிசனையோட செய்யணும். அது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் அந்த கணவனும் தன்னை நம்பி, அதாவது 20-25 வருடங்களாக அதாவது வளர்ந்த ஒரு பெண்ணு நம்மளிடத்துல வந்திருக்கிறாளே, அவளுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு தகப்பனை போல நீங்கள் மாறி, அல்லேலூயா, நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல ஒரு அன்புல, ஒரு நட்புறவுல நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அதாவது உங்களுடைய அந்த நட்புறவை கரெக்டாக நீங்கள் வைத்து, ஐக்கியத்தை வைத்துனீங்கன்னா உங்கள் இடையில யார் வந்தாலும் பிரிக்க முடியாது, என்ன சொன்னாலும் பிரிக்க முடியாது. அப்போ கணவன் அவசியம். அடுத்து கணவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆளாக, நபராக, சம்பாதிக்கக்கூடிய ஒரு சம்பாத்தியவாதியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய அப்பா அம்மா தான். அதில் கவனமாக கவனிக்கணும். கூடுதலாக சிறப்பு என்னென்னா, அண்ணனாக இருக்கக்கூட அண்ணன் கூட சொல்லி கொடுப்பாங்க, ஆதரிச்சிருக்கலாம், அக்கா தங்கச்சி ஆதரிச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ மாமியாரையும் மாமனாரையும் நம்ம அம்மா போல் அப்பா போல், நம்ம அம்மா நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம அம்மா அப்பா வர்றாங்க, ரசமும் சாம்பாரும் வச்சு அனுப்பி விடுவோமா? நம்மளால், அதாவது என்ன இருக்கோ அதை கொடுங்க, நான் அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தில் நம்ம அக்கறையோடு கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த சொத்தெல்லாம் நாளைக்கு உங்கள் பேருக்கு வருது, மாற்றப்படுகிறது, அல்லது நீங்கள் ஆள போகிறீங்கன்னா அதற்கு அவங்க தானே காரணம். அல்லேலூயா. மூன்றாவதாக அதாவது வீட்டில் மற்றவர்கள் இருப்பார்கள்ல, அவர்களையும் நாத்தனார், அந்த பாட்டிமார்கள், புரியுதுங்களா, சின்ன சின்ன குட்டி பிள்ளைகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை பாசமாக காட்டுங்க. காசு பணம் நீங்கள் கொடுங்க, கொடுக்காம போங்க, அது அடுத்த விஷயம். அதாவது உன்னிடத்துல இருந்தால் பிற எனக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு, மற்றவர்களுக்கே கொடுன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு செய்வது எத்தனை அவசியமாக இருக்கிறது. அதனால் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்பத்தை நல்ல கவனமாக கவனிக்கும் போது கற்பத்தின் கனிக்காக நீங்கள் ஏங்க வேண்டியதில்லை. எனக்கு இந்த பாசம் அந்த பாசம் இல்லையேன்னு சொல்லி ஏங்க வேண்டியதில்லை. நீங்கள் பாசத்தை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலாவது பாசத்தை செலுத்துங்கள். நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை முதலாவது நீ செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் மற்றவர்களிடத்துல அவங்க அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த கணத்தை செலுத்தணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் முதலாவது அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. சரி, இப்படியெல்லாம் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யணும், ஆயத்தம்னா. சரி, முக்கால்வாசி பெண் பிள்ளைக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க, அது கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணுமா? இல்லை, ஆண் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விஷயத்தில் வளர்க்கணும். பெண்களை அம்மானா அம்மா என் வயசில் உள்ளவங்க உனக்கு அத்தனை பேரும் அம்மா அப்பா.
அக்கா மாதிரி இருக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் உனக்கு அக்காப்பா. தங்கச்சி மாதிரி இருக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் உனக்கு தங்கச்சிப்பா. உனக்கு இந்த பூமியில் ஒருத்தி இருப்பாப்பா, அவள் வருவா, உனக்கு என்ன செய்ய ஆண்டவர் உனக்கு கொடுப்பாருப்பா. நீ அமைதியாரு, பொறுமையாரு, காத்துரு. அதாவது ஜாடிக்கு தகுந்த மூடிம்பாங்க. இது சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த ஜாடி என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சுட்டு வந்துடும், மூடி மட்டும் வந்தால் மேட்ச் ஆகுமா? அல்லேலூயா. அப்போ நம்ம கரெக்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில், வளர்க்க வேண்டிய விஷயத்தில் இருந்தால்தான் நம்மளை நம்பி வருகிற பெண்ணும் அப்படி கரெக்டாக இருப்பா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இப்போ ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நான் சுருக்கமாக சில வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் நாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நாவை நம்ம அடக்கணுமா, நாவு நீதி உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 3:8 பார்க்கும்போது சாவுக்கு ஏதுவான அந்த நாவை, இந்த நாவு தாங்க சொல்லிட்டாங்களே. எங்கள் பகுதியில் ஒருத்தவங்க ஒரு கிராமப்புறங்களில் ஒரு வீடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. நான் வர்றதுக்குள்ளேயும் நீ என்ன செத்துரு அப்படின்னு. இந்த பிள்ளை செத்தே போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? செத்தே போயிடுச்சு. அப்போ அந்த சொன்ன சொல்லுங்கிறது அது அடித்த அடி கூட மாறிடும், சொன்ன சொல்லு மாறாது. அதனால் நீங்கள் உங்கள் நாவை கரெக்டாக என்ன செய்யுங்க, நீங்கள் கதுவ. அதே போல் நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேங்கிறாரு. அது அப்படியே அவர் என்ன செய்ய, பாதியில் தன்னையே அவர் கொடுத்துட்டாரு. அந்த ராஜா மற்றவங்களுக்கு முன்னாடி சொன்னதை அப்படியே நிறைவேற்றணுமா. அதே போல் யாக்கோபுடைய தலை துண்டிச்சிச்சு பார்த்தீங்களா. அப்போ யோவானுடைய தலை. அப்போ இங்கே பார்க்கும்போதும் அவர் சொன்னது நிமித்தம், அந்த ராஜா சொன்னது நிமித்தம் அதை நான் சும்மா நாச்சுக்கும் சொன்னேன், சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் எதை உங்கள் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சபைக்கோ செய்யணும்னு நீங்கள் எதை உறுதிமொழி எடுக்கிறீர்களோ அதை நீங்கள் அப்படியே செய்யும்போது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும். அதே போல் சங்கீதம் 32:9 புத்தி உள்ள குதிரை புத்தி இல்லாத குதிரைங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் புத்தி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது அது வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை, இப்படி பல குதிரைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஜெயிக்கிற குதிரைகளாக, ஜெயமெடுக்கிற நபர்களாக நம்ம இருக்கணும். நீங்கள் இருக்கணுங்கிறதுக்கு தான் தேவன் என்னோட இணைந்து தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கும்போது தேவன் பலத்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமானாலும் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய, வேலை செய்ய வேண்டிய, இன்னைக்கு ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாவது தமிழங்க ஃபுட்டு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இனி வருகிற நாட்களில் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, வெளிநாட்டு ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டு, புரியுதுங்களா, வட மாநில ஃபுட்டு இப்படின்னு கலந்து போய் இருக்குது. இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் நீங்கள் மாறியே போச்சு. இப்போ பிள்ளைங்க மேலை நாடுகளுக்கு வேலைக்கு போகும்போது, வெளியூர்களுக்கு வேலைக்கு போகுது, பழக்க வழக்கங்கள்லாம் அங்கே மாறி இருக்குது, கலாச்சாரங்கள் மாறி இருக்குது, அவர்களுடைய ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் மாறி போய் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுக்கு நன்கு என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளாக, குணம் படைத்தவர்களாக அவர்களை நன்கு வளர்த்து அவர்களை ஆயத்தமாக்கப்படணும். அந்த வேலை ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கோபப்படுத்துகிற பிள்ளை, நம்ம அமைதியாக இருந்தாலும் பொறுமையாக இருந்தாலும் இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா நான் எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லா பிள்ளைகளும் நான் தவறாக சொல்லவில்லை, ஒரு சில இடங்களில் கோபப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எதுக்கு போயிருக்கிறீங்க வேலைக்கு, நீங்கள் எதுக்கு போயிருக்கிறீங்க படிப்புக்கு, அப்போ நம்ம பொது இடத்துல நம்ம இருக்கும்போது கோபப்படாமல் அந்த இடத்த விட்டு இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன செஞ்சாங்க, அப்படியே தலைகளாக தள்ள போனாங்களாம், செங்குத்தாக. எப்படி மனசாட்சி உடையவர்களா பாருங்க. அல்லேலூயா. ஒரு சுவாப அன்பு கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுவை என்ன சொன்னாங்களா, தலைகீழாக அப்படியே செங்குத்தாக தள்ள போனாங்களாம். ஆனால் அந்த இடத்த விட்டு மறைந்து கடந்து வந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சில இடத்துல நீங்கள் பேசி பார்த்தாலும் சொல்லி பார்த்தாலும் சாட்சிகளை நிறுத்தி பார்த்தாலும் உங்கள் சாட்சி அந்த இடத்துல எடுபடாத பிரியமானவர்களே, தெய்வ பிள்ளைகளை, வாலிப பிள்ளையே, நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் கண்ணியமாக அமைதியாக பொறுமையாக விட்டு நாளானது ஒன்று வரும்.
அன்னைக்கு உங்களுடைய என்னது யோசேப்பை கொண்டு போய் அடிமைத்தனத்தில் போட்டாலும் ஆண்டவர் நாளானது வரும்போது அவர் ராஜாவாக வந்தார். அல்லேலூயா. அதே போல் உங்களையும் உயர்த்த தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி இந்த யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படுவது போல நாமும் ஆயத்தப்படுவோம், நீங்களும் ஆயத்தமாகும். இந்த ஒரு ஆயத்தம் மாத்திரம் அல்ல, நம்ம என்ன செய்ய மணவாளன் வருகிறதற்கு மணவாட்டிகளாகிய நாம ஆயத்தமாக வேண்டியது மிக 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 அவசியம். இது வேறொரு சாப்டரில் நம்ம பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு சாப்டர். ஆண்டவருடைய கிருபையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.